வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களே. இது கேஆர் டிஎன்பிஎஸ்சி மாநில அரசு பாடத்திலிருந்து ஒன்லைனர் பார்க்க போகிறோம். ஒரு 50 ஒன்லைனர். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எங்கு உள்ளது? ஆன்சர், புனித ஜார்ஜ் கோட்டை, சென்னை. அகைன், ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எங்கு உள்ளது? புனித ஜார்ஜ் கோட்டை, சென்னை. நம்பர் 2, சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் டேஸ். ஆன்சர், சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் டேஸ். ஆன்சர், சட்டமன்ற உறுப்பினர். நம்பர் 3, தமிழக சட்டமன்ற தலைமைச் செயலகம் மற்றும் பேரவை எங்கு உள்ளது? ஆன்சர், புனித ஜார்ஜ் கோட்டை, சென்னை. தமிழக சட்டமன்ற தலைமைச் செயலகம் மற்றும் பேரவை எங்கு உள்ளது? புனித ஜார்ஜ் கோட்டை, சென்னை. நம்பர் 4, மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படுவது டேஷ் எனப்படும். ஆன்சர், கூட்டாட்சி. மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படுவது டேஷ் எனப்படும். ஆன்சர், கூட்டாட்சி. நம்பர் 5, நம் நாட்டின் இருவகை அரசாங்கம். ஆன்சர், மத்திய அரசு, மாநில அரசு. நம் நாட்டின் இருவகை அரசாங்கம் மத்திய அரசு, மாநில அரசு. நம்பர் 6, தற்போது இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை 28 மற்றும் 8. அதாவது 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். இது புக்கில் கொடுத்துருக்கு. இப்போ கரண்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். நம்பர் 7, மாநில அரசின் இன்றியமையாத பிரிவுகளாக இருப்பவை. ஆன்சர், சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. மாநில அரசின் இன்றியமையாத பிரிவுகளாக இருப்பவை சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. நம்பர் 8, மாநில அரசாங்கத்தில் இன்றியமையாதவர்கள் 3 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு, ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள். மாநில அரசாங்கத்தில் இன்றியமையாதவர்கள் ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள். நம்பர் 9, சட்டமன்ற பேரவையில் உள்ளவர்கள் டேஸ் என அழைக்கப்படுவார்கள். ஆன்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள். நம்பர் 9, சட்டமன்ற பேரவையில் உள்ளவர்கள் டேஸ் என அழைக்கப்படுவார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள். நம்பர் 10, சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிப்பவர்கள் யார்? ஆன்சர், மக்கள். சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிப்பவர்கள் யார்? மக்கள். நம்பர் 11, தேர்தலில் வாக்களிக்கும் வயது 18. தேர்தலில் வாக்களிக்கும் வயது 18. நம்பர் 12, ஆளுங்கட்சியை சாராத வேறு பல கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆன்சர், எதிர்கட்சியினர். ஆளுங்கட்சியை சாராத வேறு பல கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆன்சர், எதிர்கட்சியினர். நம்பர் 13, தேர்தலை நடத்துவதும் அவற்றை கண்காணிப்பதும் டேஸ் பணியாகும். ஆன்சர், இந்திய தேர்தல் ஆணையம். தேர்தலை நடத்துவதும் அவற்றை கண்காணிப்பதும் டேஷ் பணியாகும். இந்திய தேர்தல் ஆணையம். நம்பர் 14, இந்திய குடியரசுத் தலைவர் டேஸ் ஆண்டுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பார். ஆன்சர், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. நம்பர் 14, இந்திய குடியரசுத் தலைவர் டேஸ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பார். ஆன்சர், 5 ஆண்டுகள். நம்பர் 15, ஆளுநர் பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற உறுப்பினர்களை கொண்ட ஆளுங்கட்சி தலைவரை டேஸாக நியமிப்பார். ஆன்சர், முதலமைச்சர். ஆளுநர் பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற உறுப்பினர்களை கொண்ட ஆளுங்கட்சி தலைவரை டேஸாக நியமிப்பார். ஆன்சர், முதலமைச்சர். நம்பர் 16, சட்ட மேலவை உறுப்பினராவதற்குரிய வயது 30. சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்குரிய வயது 30. நம்பர் 17, மாநில சட்டமன்றத்தின் இரு அவைகள், மேலவை, கீழவை. எப்படி மத்திய அரசில் இருக்கோ அதே மாதிரி சட்டமன்றத்துலேயும் மேலவை, கீழவை இருக்கும். அது எப்படின்னா சில மாநிலங்களில் மட்டும் இருக்குது. தமிழ்நாட்டில் இருந்துச்சு மேலவை, அதை நீக்கிட்டாங்க. நம்பர் 18, தேர்தலை நடத்துவதும் அவற்றை கண்காணிப்பதும்
டேஷ் ஆணையத்தின் பணி. தேர்தலை நடத்துவதும் அவற்றை கண்காணிப்பதும் டேஷ் ஆணையத்தின் பணி. ஆன்சர் இந்திய தேர்தல் ஆணையம். நம்பர் 19. முதலமைச்சர் ஆவதற்கு உரிய தகுதி 25 வயது சட்டமன்ற உறுப்பினர். முதலமைச்சர் ஆவதற்கு உரிய வயது 25 சட்டமன்ற உறுப்பினராக தகுதியாக இருக்கணும். அடுத்து நம்பர் 20. இந்திய நாடாளுமன்ற பேரவையில் உள்ளவர்கள் டேஷ். அது என்னது? நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இந்திய நாடாளுமன்ற பேரவையில் உள்ளவர்கள் டேஷ். ஆன்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். நம்பர் 21. தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்றம் ஓரவை சட்டமன்றம். நான் சொன்னேன்ல, அது ஈரவை சட்டமன்றமாக இருந்தது, இடையில நீக்கியிருப்பாங்க. அந்த ஆண்டு பின்னாடி வரும். சரிங்களா? நம்பர் 21. தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்றம் ஓரவை சட்டமன்றம். நம்பர் 22. ஆளுநர் பற்றியவை. ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இதில் ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதி மற்றும் நிர்வாகத்துறையின் தலைவராக இருப்பார். மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதி மற்றும் மாநில நிர்வாகத்துறையின் தலைவராக ஆளுநர் இருப்பார். மாநில அரசாங்கத்தின் அனைத்து துறை நிர்வாக நடவடிக்கைகள் ஆளுநரின் பெயரிலே நடைபெற வேண்டும். மாநில அரசாங்கத்தின் அனைத்து துறை நிர்வாக நடவடிக்கைகள் ஆளுநரின் பெயரிலே நடைபெற வேண்டும். மாநில அரசு அனைத்து பல்கலைக்கழக வேந்தராக இருப்பவர் ஆளுநர். மாநில அரசு அனைத்து பல்கலைக்கழக வேந்தராக இருப்பவர் ஆளுநர். மாநில சட்டத்துறையால் இயற்றப்படும் சட்டங்கள் மற்றும் வரைவுகள் ஆளுநரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே சட்டமாகும். மாநில சட்டத்துறையால் இயற்றப்படும் சட்டங்கள் மற்றும் வரைவுகள் ஆளுநரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே சட்டமாகும். நம்பர் 23. ஆளுநரின் தகுதிகள். இதிலே ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். வயது 35 நிறைவு பெற்றிருக்க வேண்டும். வருவாய் தரும் அரசு பதவியில் இருத்தல் கூடாது. வாழ்வில் சிறந்த நிலையில் இருத்தல் வேண்டும். அதாவது ஆளுநரின் தகுதிகளாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், வயது 35 நிறைவு பெற்றவராக இருக்க வேண்டும், வருவாய் தரும் அரசு பதவியில் இருத்தல் கூடாது, வாழ்வில் சிறந்த நிலையில் இருத்தல் வேண்டும். நம்பர் 24. ஆளுநரால் நியமிக்கப்படுபவர்கள். ஃபர்ஸ்ட் ஒன், மாநில தலைமை வழக்குரைஞர். சரி, ஆளுநர் யார் யாரெல்லாம் நியமிப்பாங்க? இது கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாநில தலைமை வழக்குரைஞர், அடுத்து மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், நெக்ஸ்ட்டு மாநில தலைமை தேர்தல் ஆணையர். இவங்களெல்லாம் ஆளுநர் நியமிப்பாங்க. 25. மாநில நிர்வாகத்துறையின் பெயரளவு தலைவர் ஆளுநர். மாநில நிர்வாகத்துறையின் பெயரளவு தலைவர் ஆளுநர். 26. மாநில நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவர் முதலமைச்சர். எப்படி மத்திய அரசில் நம்ம குடியரசுத் தலைவர் பெயரளவு தலைவராக இருக்காங்களோ, உண்மையான தலைவராக பிரதமர் இருப்பாங்க, அதே மாதிரி மாநிலத்தில் நிர்வாகத்துறையின் பெயரளவு தலைவராக ஆளுநர் இருப்பாங்க. உண்மையான தலைவர் முதலமைச்சர். அதாவது அந்த காலத்தில் ராஜா எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி ஆளுநரும் குடியரசுத் தலைவரும். மந்திரி தான் எல்லா வேலையுமே பார்ப்பாங்க, அது மாதிரி தான் முதலமைச்சரும். சரிங்களா? அடுத்து 27. சட்டமன்றத்தின் பணி சட்டங்கள் இயற்றுவது. 27. சட்டமன்றத்தின் பணி சட்டங்கள் இயற்றுவது. 28. நிர்வாகத்துறையின் பணி. ஆன்சர் சட்டங்களை செயல்படுத்துவது. நம்ம 3 பாயிண்ட் பார்த்தோம். சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை, அவங்க என்னென்னலாம் செய்கிறாங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 28. நிர்வாகத்துறையின் பணி சட்டங்களை செயல்படுத்துவது. 29. நீதித்துறையின் பணி சட்டங்களை நிலைநாட்டுவது. நீதித்துறையின் பணி சட்டங்களை நிலைநாட்டுவது. நம்பர் 30. மாநில அளவில் உள்ள மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பு உயர் நீதிமன்றம். நம்பர் 30. மாநில அளவில் உள்ள மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பு உயர் நீதிமன்றம். நம்பர் 31. உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியின் பதவி ஓய்வு வயது 62. உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியின் பதவி ஓய்வு வயது ஆன்சர் 62. சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்புடையவர்கள் முதலமைச்சர், அமைச்சரவை குழு. சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்புடையவர்கள் முதலமைச்சர், அமைச்சரவை குழு. நம்பர் 33.
டேஸ் அரசாங்கத்தை கொண்டது. ஆன்சர் கூட்டாட்சி. இந்தியா டேஸ் அரசாங்கத்தை கொண்டது. ஆன்சர் கூட்டாட்சி. நம்பர் 34. இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் டேஸ் அரசுகளுக்கு இடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசு. அதாவது இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் டேஸ் அரசுகளுக்கு இடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு, மாநில அரசு. நெக்ஸ்ட்டு 35. தமிழ்நாட்டில் சட்ட மேலவை ஒழிக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்த ஆண்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தமிழ்நாட்டில் சட்ட மேலவை இருந்துச்சு, அதை என்ன செஞ்சாங்க, நீக்கிட்டாங்க. அது எந்த ஆண்டுனா 1986 நவம்பர். தமிழ்நாட்டில் சட்ட மேலவை ஒழிக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1986 நவம்பர். 36. விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின்படி கல்கத்தா, மும்பை, சென்னை உயர்நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்ட ஆண்டு 1862 ஜூன் 26. விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின்படி கல்கத்தா, மும்பை, சென்னை உயர்நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்ட ஆண்டு 1862 ஜூன் 26. 37. மத்திய மாநில உறவுகள் பற்றி அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியால் அமைக்கப்பட்ட குழு சர்க்காரியா குழு 1983. இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சர்க்காரியா குழு, ஸ்வரன் சிங் குழு இதெல்லாம் யார் அமைச்சாங்க, எதுக்காக அமைச்சாங்க, ராஜமன்னார் குழு, அந்த ஆண்டுகளில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தனியாக நம்ம ஒரு பட்டியல் போட்டு கொடுக்கலாம். 37. மத்திய மாநில உறவுகள் பற்றி அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியால் அமைக்கப்பட்ட குழு சர்க்காரியா குழு 1983. 38. மாநில அரசை பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் சரத்து. பகுதி 6, சரத்து 152லிருந்து 237 வரைக்கும். மாநில அரசை பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் சரத்து. பகுதி 6, சரத்து 152லிருந்து 237 வரைக்கும். 39. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் சிறப்பு அந்தஸ்து பற்றி குறிப்பிடும் சரத்து. சரத்து 370. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் சிறப்பு அந்தஸ்து பற்றி குறிப்பிடும் சரத்து. சரத்து 370. இந்த சரத்தை நம்ம அம்பேத்கர் சார் எழுத மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு பதிலாக கோபால் சுவாமிங்கிறவர் தான் எழுதியிருப்பாங்க. 40. மாநில அரசை கலைக்க சரத்தின் கீழ் ஆளுநர் குடியரசுத் தலைவரின் பரிந்துரைப்படி செய்வார். மாநில அரசை கலைக்க சரத்தின் கீழ் ஆளுநர் குடியரசுத் தலைவரிடம் பரிந்துரை செய்வார். ஆன்சர் 356. நம்ம ஏற்கனவே 3 நெருக்கடி பார்த்துருப்போம். தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, அடுத்து நிதி நெருக்கடியும் பார்ப்போம். இந்த மாநில நெருக்கடி 356 நம்ம மாநில அரசை கலைக்கக்கூடியது. அது ஆளுநர் குடியரசுத் தலைவரிடம் பரிந்துரை செய்வார். இந்த ரூல் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. 41. ஆளுநர் அவசர சட்டம் பிறப்பிக்க உரிமை உள்ள சரத்து. சரத்து 213. ஆளுநர் அவசர சட்டம் பிறப்பிக்க உரிமையுள்ள சரத்து. சரத்து 213. 42. மாநில அரசின் உண்மையான தலைவர் முதலமைச்சர். மாநில அரசின் பெயரளவு தலைவர் ஆளுநர். 44. உலகிலே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகம் எங்கு உள்ளது? ஆன்சர் சென்னை உயர்நீதிமன்றம். நம்பர் 44. உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகம் எங்கு உள்ளது? ஆன்சர் சென்னை உயர்நீதிமன்றம். 45. இது ஒரு பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்கேன். பதிவேடுகளின் நீதிமன்றம் உயர்நீதிமன்றம். மாநில ஆளுநர் நியமனம் குடியரசுத் தலைவர். தமிழகத்தின் முதல் பெண் ஆளுநர் செல்வி பாத்திமா PV. 1997 2001 வரைக்கும். சரிங்களா? அகைன் சொல்கிறேன். பதிவேடுகளின் நீதிமன்றம் உயர்நீதிமன்றம். மாநில ஆளுநர் நியமனம் குடியரசுத் தலைவர். தமிழகத்தின் முதல் பெண் ஆளுநர் செல்வி பாத்திமா PV. 1997 to 2001. 46. அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் ஆளுநர். அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் ஆளுநர். 47. அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பணி நீக்கம் செய்பவர் குடியரசுத் தலைவர். நியமனம் செய்கிறது தான் ஆளுநர், நீக்கம் செய்கிறது, பதவி நீக்கம் செய்கிறது, பணி நீக்கம் செய்கிறது எல்லாமே குடியரசுத் தலைவர் தான்.
48 சட்ட மேலாவை உருவாக்கம் மற்றும் நீக்கம் பற்றி குறிப்பிடும் ஷரத்து 169. அதாவது இந்த ரூல் படி நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஸ்டேட்டில் சட்ட மேலவையை உருவாக்கிக்கலாம். அதே இது அந்த இருக்கிற ஈரவை இருக்கும் பார்த்திங்களா, மேலவை கீழவை, அது வேணாம் அப்படின்னா நீக்கவும் செஞ்சுக்கலாம். அதோட ஷரத்து 169. 49 அதாவது 49 எந்த சட்டப்பிரிவின்படி ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படலாம்? எந்த சட்டப்பிரிவின்படி ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படலாம்? ஆன்சர் 158(3)A. அதாவது 158(3)A படி ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக இருக்கலாம். நம்பர் 50 எந்த சட்டப்பிரிவின்படி முதலமைச்சர் மற்றும் அவரது அமைச்சரவை குழு ஆளுநருக்கு தேவைப்படும் போது உதவி செய்யவும் ஆலோசனைகள் வழங்கவும் வேண்டும்? ஷரத்து 163(1). எந்த சட்டப்பிரிவின்படி முதலமைச்சர் மற்றும் அவரது அமைச்சரவை குழு ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும் ஆலோசனைகளும் வழங்கவும் வேண்டும்? ஷரத்து 163(1). ஆளுநர் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இவங்கக்கிட்ட என்ன செய்யலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆலோசனை வழங்குறதுக்கு அந்த ரூல் தான் 163(1). இப்போ இதோட மாநில அரசில் 50 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்ட் வரும். ஒவ்வொரு லெசனையும் 2 பார்ட்டாக போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 30 கொஸ்டின்ஸுங்கிறப்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு அடுத்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போகும்போது ஒரே லெசனாக போரிங்காக இருக்கும். ஸோ அதனால் நான் 2 பார்ட்டாக போடலான்னு சொல்லி இதில் 50 கொஸ்டின்ஸ் கொடுத்தேன். பேலன்ஸ் கொஸ்டினாக நான் பார்ட் 2ல் போட்டிருந்தேன். தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை. இது கேஆர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா படித்து முன்னேறுங்க.